தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் துறை இந்திய அரசாங்கத்தால் முறையாக கௌரவமாக பாராட்டி இருக்கிறது என்று நாம் நிச்சயமாக கொள்ள முடியும். நம்முடைய நேர்மையும் நம்முடைய சேவையும் சரியாக இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அஞ்சல் இலாக்கா 13/3/2024 அன்று ஒரு கடிதத்தினை அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்திலே இந்திய குடியுரிமை சட்ட திருத்த அந்த சட்டம் 2019 என்பது 12/12/2019 அன்று வெளியிடப்பட்டது. 1/1/2020 முதல் செயலுக்கு வந்தது. இந்திய உள்துறை அமைச்சகம் தன்னுடைய அடிப்படை ஆணை 11/3/2024 இந்த பணிகளை செய்வதற்கான அந்த உரிமை பெற்றவர்கள் யார் என்று இருக்கின்ற பொழுது அஞ்சல் இலாக்காவினுடைய அதிகாரிகள் முக்கியத்துவம் தரப்பட்டு இருக்கிறார்கள். மாநில அஞ்சல் துறை தலைவர் அல்லது ஒரு DPS ரேங்கிற்கு இணையானவர்கள் ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பராக ஸ்டேட் லெவலிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் லெவலிலே மாவட்ட அளவிலே அல்லது கோட்ட அளவிலே அந்தந்த பகுதியை சார்ந்த SSP அல்லது SP அவர்கள் டெசிக்னேட்டட் ஆபீசராக இருக்கின்றார்கள். DPS ஹெட் குவார்ட்டர்ஸ் என்பவர் நோடல் ஆபீசராக மாநிலம் முழுவதும் இந்த சட்டத்தினை சரியாக நடைமுறைப்படுத்துவதை பார்வையிடுவதற்கான அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளபடியே இது அஞ்சல் துறைக்கு சரியான அங்கீகாரம் அளிக்கப்பட்டு இருப்பதாக நாம் கருதிட வேண்டும். நமக்கு கிடைத்த ஒரு சரியான பாராட்டாக கருத வேண்டும். ஏனென்றால் இந்திய நாட்டிற்கான சேவையிலே ஒரு சேவையினை மிக சரியாக செய்ய முடியும் என்றால் அது அஞ்சல் துறை மூலமாகத்தான் செய்ய முடியும் என்பதை கடந்த காலங்களிலே நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அது எந்த பணியாக இருந்தாலும் சரி அஞ்சல் துறையின் மூலமாகத்தான் அவைகள் நிறைவேற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம். அந்த பணியிலே இந்த பணியும் நமக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இது நமக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் நம்முடைய நேர்மைக்கும் நம்முடைய நாணயத்திற்கும் நம்முடைய ஒழுக்கத்திற்கும் அஞ்சல் துறை ஊழியர்களுடைய கடுமையான அந்த உழைப்பிற்கும் கிடைத்திருக்கக்கூடிய சரியான அங்கீகாரம் என்று நிச்சயமாக நாம் கருதிட வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.